அதுக்குள்ள லாமண்ணையும் இல்லை. ஓ என்னண்டா இப்ப அவங்க இல்லை, அதே நேரம் புலம்பெயர்ந்து உதவி செய்கிற ஆட்களுக்கும் கஷ்டமன்று இல்லாமல்ல, அல்லது அவங்களுக்கு மிஞ்சின செஞ்ச தாரல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, அப்ப அவங்களும் ஒரு அளவான காசுக்காராக்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு இதால எத்தனைக்கு அடிச்சு ஒரு குடிக்கலாம், குடிக்கிறதுக்கு எடுக்கலாம். இதை குளிச்சு உடுப்பு கழுவி பரிமாறுறேன்னு சொன்னா உண்மையே ஒரு பக்கத்து கையே கலண்டு உளுத்துரும் போல இருக்கு. குனிஞ்சு எழும்புற நேரம் வேணே. அப்போ பிள்ளையில 3 பிள்ளைகளையும் அம்மா மாட்ட விட்டு போட்டு அவரோட போய்த்தா கல்யாணம் கட்டிட்டு பிள்ளையில கவனிக்கல. அப்புறம் நான் அவையோட இருந்தேன், நான் இருந்தா வளர்த்துட்டு வரேன், நான் ஒரு கல்யாணம் கட்டினேன். அப்ப அம்மம்மாக்கு அம்மம்மா என்ன செஞ்சு உங்களை அப்படி வளர்த்தவ? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஆளா பிள்ளை இவையா? வரலாமா? அவ்வளோக்கு வெளிச்சம் இல்லடாப்பா. ஜுவார் என்ன கறி ஆகுறியல்? அப்படி காட்டுங்க. கொத்த வரையாது, காட்டுங்க. எங்க அம்மா சின்ன வயதே கல்யாணம் கட்டிட்டாவோ. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு ஒரு 8 வயது இல்லையே. கல்யாணம் கட்டிட்டாவோ. கல்யாணம் கட்ட அம்மா தான் ஒரு அம்மா வளர்த்தவன். எத்தனை பிள்ளைகளை விட்டு உங்களோட அம்மா கல்யாணம் கட்டின? 3 பிள்ளைகளை. அப்ப ஏன் அவங்களோட அப்பா எத்தனை வயதுல சேர்த்தவர் உங்களுக்கு? அப்பா எனக்கு ஒரு 8 வயதுல சேர்த்துட்டாரு. 8 வயதுல செத்து உடனே அம்மா வேற கல்யாணம் கட்டிட்டா? அம்மா ஒரு வருஷத்தால வேற கல்யாணம் கட்டிட்டா. அப்ப பிள்ளையில 3 பிள்ளைகளையும் அம்மா மாட்ட விட்டு போட்டு அவரோட போய்த்தா கல்யாணம் கட்டிட்டு பிள்ளைகளை கவனிக்கல. அப்புறம் நான் அவையோட இருந்தேன், நான் இருந்தா வளர்த்துட்டு வரேன், நான் ஒரு கல்யாணம் கட்டினேன். அப்ப அம்மம்மாக்கு அம்மம்மா என்ன செஞ்சு உங்களை அப்படி வளர்த்தவ? அவ அப்பன் சுட்டு அதை செஞ்சேன் வளர்த்தவ. வளர்த்து எத்தனை வயது கல்யாணம் கட்டினீங்க? 17 வயதுல கல்யாணம் கட்டி ஒரு ஆள். உங்களோட வீட்டுக்காரால என்ன வேலை செய்யறவர்? அவர் மில்லுக்கு போவாரு, ரோட்டு வேலைக்கு போறேன். இந்த காணி யாரு தந்தவங்க? அம்மா தான். இந்த காணிய குடியில வச்சு ஏன் இதுக்கு ஓலை கட்டாம இருக்கு? கட்ட வசதி இல்லை, வசதி இல்லை கட்டுறதுக்கு. இதுக்கு கட்டுறா எவ்வளவு தேவைப்படும்? எவ்வளவு தெரியாதா நீ? வசதிண்டா நீங்க மிச்சம் பிடிச்சி கட்டையெல்லாம் இருக்குதா? குடிக்கிறவரா கூட வருது? இல்ல, இருந்து போட்டு குடிக்கிறேன். பெருசா குடிக்கிறல்ல? இருந்து போட்டு எப்பயாரு இருந்து போட்டு குடிச்சு சண்டை வருமா? இல்ல இல்ல, அடிக்கிற அப்படி இப்படி எல்லாம் இல்ல. அப்ப சில டைம்ல சாப்பாடு அது இது என்ன மாதிரி சாப்பாடு? அவர் வேலைக்கு போனாதான் சாப்பாடு.
இல்லடா இல்ல. இப்ப நீங்க அம்மா இல்லாம வளர்ந்து அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லாம வளர்ந்து அங்க அம்மா மாட்டையும் கஷ்டப்பட்டு இப்பயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. ம். ஆ? இப்ப அவர் உழைச்சி தான் அவர் பாக்குறேங்கிற உங்களோட வீட்டுக்காரர் அவர் உழைச்சாதான். சில நேரம் வேலையில போகாமலும் கிடப்பாரு ஆனா நாளைக்கு. இல்ல இல்ல ஏன்னா அவருக்கு இப்ப எனக்கு ஒரு முன்னாடி பாக்குறதுக்கு அவரு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வீட்டு நிப்பாரு மறு வேலைக்கு போற. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்ன இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு வீடு இல்ல, அக்குஸ் இல்ல, கிணறு இல்ல, கரண்ட் இல்ல. கரண்ட் இல்ல. அதான் இது கரண்ட் இது குப்பி லாம்பன இது குப்பி லாம்பு அதுக்குள்ள லாம்ப நயம் இல்லை. ஓ என்னண்டா இப்ப அவங்க உழைச்சி வாரத்துல கொஞ்சம் கூட மிச்சம் பிடிக்கலாம் இருக்கா உங்களுக்கு? ஏனண்டா லோனுகள் எடுத்தலாம் கடன்களால. லோன் எடுத்து என்ன செஞ்சீங்க? கடன்கள் கட்டினேன் செஞ்சாலும் மிச்சம் பிடிச்சு கொள்ளலாம் இருக்குதுன்னு கஷ்டமா தான் இருக்கு. ரைட், உங்களுக்கும் நாங்க கிணறு ஒன்று தாரோம் சரிதானே? சந்தோஷமா? சந்தோஷம். தண்ணி எங்க இது வரையும் அல்ல நீங்க? நாங்க பக்கத்து விட்டாண்டி நம்ம இப்ப பைப் அடிக்கிறது. அந்த பைப் ஒன்று இருக்குதானே அதையும் காட்டுறேன். நான் அது உடஞ்சு போய் கிடக்குது. அதை காட்டு தம்பி ஒருக்கா. அதுலதான் நீங்க தண்ணி உடுப்பு கழுவுற குடிக்கிறது இல்ல. இல்ல நான் குடிக்கிறது. நீங்க அடிச்சு எடுத்தது எவ்வளவு முடிஞ்சது? நாங்க இருந்த அதுல உடைஞ்சிருந்த நாங்க போட்டு எடுத்தோம். நாங்க இதுக்கு மட்டை கட்டி கனமான மரங்களா? வளைஞ்சி தகரம் இருக்குதானே? அடுப்பில் ஆறுங்க. பாவா ஓகே, கிணறு தந்திருக்கேன். இப்ப வேற ஏதும் எங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்களா? எங்களுக்கு என்னடா மாரியும் வருது, வீடு கட்டணும், வீடு கட்டுறது வசதி இல்லை, சீமெந்து போட்டு மட்டும் நாங்களும் கட்டுற அளவுக்கு சந்தோஷம். கிணறு வந்து சந்தோஷம். நாங்கள் இதுக்கு மட்டை கட்டி சீமெந்து எழுதி தரணும். ரைட், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்தான் இல்லைண்டு யாருக்கும் கஷ்டம் மட்டும் இல்லை. அதே நேரம் புலம்பெயர்ந்து உதவி செய்கிற ஆட்களுக்கும் கஷ்டம் என்று இல்லாமல்ல, அல்லது அவங்களுக்கு மிஞ்சின காசெஞ்ச தாரல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, அப்ப அவங்களும் ஒரு அளவான காசுக்காராக்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த காசுதார புலம்பெயர்ந்த சொந்தங்களையும் அந்த காசு வச்சு அவங்களோட பிரச்சனையில முடிக்கலாம். ஒரு அளவான ஒரு கார் ஓடுனா அதை விட ஒரு பெரிய ஒரு கார் வாங்கி ஓடலி அவங்க ஓடலாம். அல்லது அந்த இஞ்ச தார காசு எல்லாம் தங்களோட பிள்ளைகள பேங்க்லையும் போடலாம். ஆனால் அவங்கள ஒரு மனச்சாட்சிப்படி இங்க இருக்கிற கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்ற அவங்களோட ஒரு நல்ல ஒரு எண்ணம். அந்த எண்ணம் சரியான முறையில் நிறைவேறணும். அது எப்படி நிறைவேறணும்னு சொன்னால், இங்க இப்படியான ஏழைகளுக்கு ஏதாவது செய்து கொடுத்து தான் அந்த அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறணும். மற்றபடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சில யூடியூப்ல பார்க்குறேன், சில ஆட்கள் வட்டி கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது பெரிய லோன் எடுத்துட்டுப்பாங்க. என்னத்துக்கு? காப்பு அல்ல அது இது வாங்குறதுக்கு, உடுப்பு ஜாமான் அப்படி இப்படின்னு சொல்லி நகை நட்டுகள் வாங்கி, டிவி ஆடம்பர பொருட்களை வாங்கி கடன் பட்டு கடைசியில் உறுதியும் இல்லாமல் இருப்பாங்க, வீட்டு உறுதியும் இல்லாமல். அவங்களுக்கு அந்த கடனை கட்டுறதுக்கோ வட்டி கட்டுறதுக்கோ அதெல்லாம் தேவையில்லை. இப்படியான ஏழைகளுக்கு சின்ன சின்ன உதவியை செஞ்சாலே போதும். இது ஒரு சின்ன ஒரு காணொலியாக தான் நான் உங்களுக்கு தாரேன். இந்த அக்காவுக்கு நாங்கள் கிணறு கொடுக்குறோம். கிணறு நாங்கள்
அவைக்கு தாரன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டோம். அதுக்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்வோம். ஓகே, இப்போ அவ கேட்கறது நம்ம வாரது மாறுகளே ஒரு பிள்ளையை வச்சிருக்கிறா. எனவே இதுக்கு ஒரு மட்டை வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சின்ன தொகை ஒன்று தேவைப்படும். ஆக பெருசு இல்லை நான் நினைக்கிறேன். எத்தனை ஓலை கட்டிருப்பேன் சரியானே? நான் நினைக்கிறேன் ஒரு மட்டை கட்டுறதுக்கு இதுக்கும் சீமெண்ட் இழுத்து சைட்ல ஒரு கல் வச்சு கட்டி உள்ளுக்கு சீமெண்ட் இழுத்து சீமெண்ட் போட்டு மட்டையும் கட்டி கொடுத்தோ நம்ம இதுகளை கொஞ்சம் திருத்தி கொடுத்துட்டா அது எல்ற வாழ்க்கை ஒரு மாய கொஞ்ச நாளையே கொண்டு ஓடும். அப்போ நம்ம கல்லூடு கட்டணும் இல்லை கட்ட யாரும் வசதி இருந்தாலும் கட்டி கொடுக்குறார்கள். நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க. இவைக்கு இந்த வேலைக்குரிய ஏற்பாடுகளை கிணத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறோம். இவைக்கு ஒரு இந்த வீட்டை திருத்தி கொடுக்கறதுக்கு ஓலை கட்டி சீமெந்து போட்டு கொடுக்கறதுக்கு யாராவது முன் வந்தா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த அக்காக்கு அந்த இந்த கஷ்டத்துலாம் நாங்க கேட்கிறோம். 7 மண்டா அந்த ஓலையும் கட்டி சீமெந்தையும் போட்டு தாங்கங்களுக்கு. எங்களுக்கு வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, கல் வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, கல் வீடு இப்படி தாங்களை செஞ்சு தாங்கங்களுக்கு. அந்த அக்கா கேட்குற மாதிரி யாராவது முன் வந்தா நாங்க அதை முன்னின்று செஞ்சு கொடுக்குறோம். நன்றி. எத்தனைக்கு அடிச்சு ஒரு குடிக்கலாம், குடிக்கிறதுக்கு எடுக்கலாம். இதை குளிச்சு உடுப்பு கழுவி பரிமாறுறேன்னு சொன்னா உண்மையே ஒரு பக்கத்து கையே கலண்டு உளுத்துரும் போல இருக்கு. குனிஞ்சு எழும்புற நேரம் வேணே உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும். கஷ்டம்தான். ஓகே, நாளையில இருந்து உங்களுக்கு இந்த கிணத்து கஷ்டம் இல்லாம போகும். சரியா? ஓகே, வரமா.